ஸ்ரீ பேச்சு மஞ்சள் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமர் குமரன் பேசுகிறேன். 2024 ஆண்டு கார்த்திகை மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஜென்மத்தில் ராசிநாதன் இருப்பதும், குரு நாளில் இருப்பதும், 4 9 கூடிய பாக்கியாதிபதி சுக்கிரன் வலுப்பதால் தொழில்துறைகள் அனைத்திலையும் நல்ல வருவாயை ஏற்படுத்தும். அந்த வருவாயை ஏற்படுத்துவதற்கு தகுந்தது போல் செலவினங்களும் ஏற்படும். அந்த செலவினங்கள் சுப செலவுகளாக இருக்கும். பிள்ளைகளுக்கு கல்யாண சுப விரயங்கள் பண்ணக்கூடியதையும், திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா ஜென்மச்சனில் திருமணம் எப்படி முடியும்? ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்ப்பது அது ஒரு வகை நல்லது. அந்த ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் நிறையா பேருக்கு கும்பராசி நேயர்களுக்கு திருமணம் முடியாதவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய பாக்கியத்தையும் இல்லை அதுக்குண்டான வாய்ப்பு தேடி வரும். கார்த்திகை மாதம் வேலையில் உள்ளவங்கள் சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டும். அது அரசு காரியமாக இருந்தாலும் சரி தான், தனியார் துறையாக இருந்தாலும் சரி தான், சக ஊழியர்களையும் அழைத்து செல்லும்போது பல நன்மைகள் ஏற்படும். வேலையில் உள்ள பெண்மணிகளும் கொஞ்சம் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்லும்போது பல மாற்றங்களை உண்டாக்கும். படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக படித்தா நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சற்று வெளியூரில் சென்று படிக்கும்போது தாயார் தகப்பனாருக்கு சில சங்கடங்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமுடன் படித்தால்தான் நல்ல மதிப்பெண்ணும் எடுக்கக்கூடியதாக மாற்றும். இந்த கும்பராசி நேயர்கள் ஆடம்பர பொருளை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிடணும். பொன் பொருள், ஆடம்பர பொருள் இந்த மாதிரி இதுகளை புறமே கவனமாக வச்சுக்கணும். இல்லை அது களவு போகிறதோ தொலைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். கும்பராசி நேயர்கள் கொடுக்கல் வாங்கல் பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லைன்னா யாருக்கும் மெயினாக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டுனா வராது. ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் இழுபறியாக தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். சற்று பொறுமையுடன் இருந்து வசூல் பண்ணணும். மெயினாக கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை கவனம் தேவை. நிறைய பேருக்கு வயதானவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். அதே இது இந்த செவ்வாய் சனி பார்வை ஏற்படுவது, வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அது இளைஞர்களும் கவனமாக இருக்கணும். வயதானவர்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், கொஞ்சம் கவனம் தேவை. இந்த ராசிநாதன் சனி செவ்வாய் பார்வை வருவது சற்று எல்லா துறையிலும் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனம் தேவை. அது அரசு இதெல்லாம் காவல்துறை, மெயினாக தீயணைப்பு துறையில் இருப்பது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த ராசி நேயர்கள் சனிக்கிழமை பிள்ளையார் வழிபாடு பண்ணுவதும், ஞாயிற்றுக்கிழமை சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமர் குமரன். நன்றி, வணக்கம்.